ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தவரங்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஹார்ட்டுக்கு, டைஜஷனுக்கு, வெயிட் லாஸுக்கு, அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ கொத்தவரங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு வடிகட்டியில் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் நல்லா சவந்ததும் இது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 1 வரமிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் அப்போ சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்ச கொத்தவரங்காவை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போகணும். இது 1 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் போல் ஆகிருக்கு. கடைசியாக துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்